இரண்டாவது காரியம், ஆண்டவருக்காக பேசும் வாய். நாம் காவல் செய்து கொண்டு இருக்கும் போது, அல்லது ஆண்டவருக்கு நாம் ஒரு காவலாளனாக நாம் இருக்கும் பொழுது, காவல் காக்கிறவன் பேச வேண்டும். காவல் காக்கிறவன் ஆண்டவருக்காக தன் வாயை திறந்து காரியங்களை சொல்லுகிறவனாக மாற வேண்டும். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனமும் 27வது வசனத்தையும் இனி ஒரு முறை கூட வாசிக்கலாம். 27 வாசிக்கலாம். எசேக்கியேல் 3:27. நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக விட்டார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு அழகான ஒரு பிரின்சிபலை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? நான் சொல்லுகிறத நீ கேட்கணும் மாத்திரம் இல்ல, அந்த கேட்டதை நீ மற்றவர்கள்ட்ட சொல்லணும். இங்க ரெண்டு ரெஸ்பான்ஸ் இருக்குது. நம்ம சொன்னதை என்ன செய்யலாம்? மற்ற மக்கள் ஒருவேளை கேட்பார்கள், அப்படி இல்லாட்ட காதை அடைச்சுக்குவாங்க, கேட்க மாட்டார்கள். இது ரெண்டு தான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது. ஐயோ பிரதர், நான் சொன்னதை அவன் கேட்கலையே, பிரதர் நான் சொன்னதை உடனே கேட்கலையேன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? நம்ம ஒரு நாளும் அந்த காரியத்துல கலங்கி விடக்கூடாது. வேதவசனம் தெளிவா சொல்லுது, பாதி பேர் கேட்பான், பாதி பேர் கேட்காத மாட்டான். கேட்காதவனை குறித்து நாம் கவலை இல்லை என்று சொன்னால் வேதனை இருக்கும். ஆனால் அவர்களை குறித்து ஆண்டவர் கவலை கொள்வார். அவர்களை குறித்து நமக்கு ஆண்டவர் பாரப்படுத்தினால் திரும்பவும் பேசுவோமாக. ஆனால் இங்க காரியம் என்ன? நாம் ஆண்டவர் சொன்ன காரியத்தை கேட்டு அதை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம். ஏனையா இந்த காரியத்திலே நாம் வாயை திறந்து மற்றவர்களுக்கு பேச வேண்டும்? தப்பிப்போன மார்க்கத்தினின்று ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இப்ப பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒழுங்கா ஆண்டவரை பத்தி சொன்னீங்கன்னா நிறைய பாவத்தை மூடிடுவீங்க. எவ்வளவு அழகான ஒரு காரியம் பாருங்க. ஒருத்தன் மோசமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை நம்ம ஆண்டவரிடத்துல திருப்பி கொண்டு வரும்போது என்ன செய்கிறோமா? திரளான பாவத்தை நம்ம மூடுகிறோமா? நம்ம என்ன செய்வோம்? திரளான பாவத்தை எல்லாத்துக்கும் ஊருக்கு கடை போட்டு காட்டி கொடுப்போம். எப்படி? யாராவது ஒருத்தன் வந்துட்டா போதும், பிரதர் அவன் குடிகாரன் பிரதர். உங்க ஊர்ல தான் நல்ல தெருவுக்கு நல்ல கடை திறந்து வச்சிருக்காங்கல்ல. நாங்க அப்படியே விழுப்புரத்துல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்குள்ளால அப்படி என்ட்ரானோடனே பாத்தீங்கன்னாக்கா அழகா ஒவ்வொரு என்ன கூட்டு வந்த தம்பி சொன்னாரு, பிரதர் எங்கெல்லாம் ஓலை குடிசை தெரியுதோ அங்கெல்லாம் சரக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. ஒரு மோசமான ஒரு காரியம், அப்படித்தானே? அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? ஐயோ இவங்கெல்லாம் குடியாரம் பிரதர். எனக்கு நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து குடிச்சிட்டு போவாங்களா, எங்கிட்ட வரி குறவு, இங்க நல்லா ஊத்துறாங்க, சரி சீக்கிரமா குடிச்சு நேர போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா உங்க ஊருக்காரங்களை அனுப்பிடுவாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்காக பரிதபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. நம்ம யாராவது நல்ல பரிசுத்தவானை பார்த்து அவனை நல்ல நண்பனாக வைத்து நம்ம அப்படியே கொண்டு போயிருவோம். ஆனா பரிசுத்தம் இல்லாத ஒருத்தனை அப்படியே விட்டுட்டு போயிருவோம். வேண்டாயா, வேண்டாம். நேற்று முன்னதினத்தை இது ஆழமாக நம்ம பார்த்தோம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதற்காக நம்ம வாயை திறந்து பேசணுமா? வாயை திறந்து பேசுறது நமக்கு நிறைய கஷ்டமான ஒரு காரியம். அநேக நேரத்துல என்ன ஆகுது? நம்முடைய வார்த்தை அப்படியே கட்டுப்பட்டு போயிருது. பிரதர் எதுக்கு பிரதர் வீணான வம்பு அப்படின்னு. எனக்கு நல்ல என்னோட கூட ஜெபிக்கிற ஒரு தாயார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, யாரோ ஒரு முக்கியமான ஆளா ஆண்டவர் உங்ககிட்ட கொண்டு வருவாரு, நீங்க இயேசுவை பத்தி சொல்றதுக்கு அந்த தருணத்தை தவற விட்டுறாதீங்க அப்படின்னாங்க. நானும் மனைவி இதுக்காக ஜோம் பண்ணிட்டு விட்டுட்டோம். நான் ஒரு நாள் தாய்லாந்து தேசத்துக்கு வந்துட்டு ஊழியத்துக்கு போறதுக்கு நான் கல்கட்டா ஏர்போர்ட்ல நிக்கிறேன். கல்கட்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல நிற்கும் போது பாத்தீங்கன்னாக்க தாய்லாந்து தேசத்துல உள்ள ஒரு பெரிய புத்த மடத்துக்கு ஒரு மடாதிபதி, ஒரு பெரிய ஆள் ஒருத்தங்க வந்திருக்கிறான். நூற்றுக்கணக்கான மக்கள் பஸ்ஸஸ்ல அப்படியே கூட்டம் கூட்டமா வந்து அவங்ககிட்ட நின்று ஒரு ஏர்போர்ட்டுக்கு உள்ளால நின்று அப்படியே குனிஞ்சு ஏதோ கேட்கறாங்க. அவன் ஏதோ காரியத்தை சொல்லுகிறான். அவன் அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். அப்படியே நிற்கும் போது ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் வருது, டே இவன் தாண்டா ஆளு, போய் என்னை பத்தி சொல்லு அப்படின்னு. எனக்கு அளவா சிரிக்கவா,
இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரே நன்றின்னு சொல்லவா ஆண்டவரை, ஏன் ஆண்டவரே தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமையில வந்துட்டேன். நல்லா யோசித்து பாருங்க, ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போற நேரத்துல இப்படி ஒரு வம்பு தேவையா? நான் அப்படியே போயிட்டு பெட்டியெல்லாம் அந்த வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டு அப்படியே போறேன். போகும்போது எனக்கு உள்ளுக்குள்ளாலே பயம், இவங்கிட்ட போய் இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டு நம்ம எதுக்கு வீணான அடி வாங்குறது. நான் மனைவியை கூப்பிட்டு சொன்னேன், இங்க பாருமா, ஆண்டவர் என்ன சரியான சிக்கல்ல மாட்டி விட்டாரு, எனக்காக ஜோம் பண்ணு. உண்மையிலே மனைவிட்ட சொல்லி ஜோம் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனைக்குள்ளால போறேன், ஆண்டவர் நல்ல ஆண்டவர் தெளிவா உணர்த்துறாரு, சொல்லு. ஆண்டவர் சொல்லுன்னு சொல்லிட்டா சொல்லிடணும். அப்ப ஆண்டவரே பேசுறதுக்கு வாய் திறக்க முடியல. அவன் இருக்கிற நிலைமையில அவன் நல்ல ஒரு மேல ஒரு நல்ல சீட்ல இருக்கிறான், நிறைய மக்கள். அப்படி கீழே வந்த உடனே நேர் அப்படி முழங்கால் அப்படியே போட்டு அப்படியே அவங்க கீழே அப்படியே போய் உட்காந்துட்டு அப்படியே கேட்பாங்க. ஏதாவது கேட்டு ஏதாவது சொன்ன உடனே அவர் ஏதாவது ஒரு நல்ல வாக்கு சொல்லுவாரு. சொன்ன உடனே ஒரு காசு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்க போறாங்க. இவன் ஆள் நல்ல ஜாண்டிக்கா இருக்கிறாரு. எனக்கு அவரை பார்த்தோன்னே கலங்குது. நான் கொஞ்ச நேரத்துல 2-3 ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் தைரியத்தை வருத்திக்கிட்டு இப்படி மேடையில் நிற்கும்போது கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல தைரியம் எங்க போகுதுன்னு தெரியாது பிரதர்ஸ். நீங்க போய் பாருங்க, செய்து பாருங்க. ஆனால் ஆண்டவர் நல்லவர், நம்ம கையை பிடித்திருக்கிற ஆண்டவர். நான் போயிட்டு, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க, ஐ நோ தட் நீங்க என்ன பேசணும்னு சொல்லி விரும்புறீங்க, எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, வாயை திறந்து பேசு. அதுதான் காவலாளனா இருக்கிறது. பிசாசுடைய போராட்டத்துல இருந்து கட்டுல இருந்து ஒருத்தனை காவலாளனா நின்று அவனை விடுதலையாக்கி அவனை காத்துக்கொள் என்று சொல்லுகிறவனுடைய சத்தத்தை கேட்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்த, நேரம் மெதுவா போனேன் அவங்ககிட்ட. போயிட்டு அவர் அங்க உட்கார்ந்து இருந்தாரு. போயிட்டு எனக்கு வேற வார்த்தையே வரல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்படியே நின்னாரு, அப்படியே என்ன பார்த்தாரு. பார்த்துட்டு ஏன் என்ன நேசிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு அவ்வளவுதான், அப்படியே வேத்து ஒழுகுது. நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்ககிட்ட? ஏன் இயேசு என்ன நேசிக்கணும்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் டக்குன்னு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, ஐயா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க என்ன பிரச்சனையில இருக்கீங்கன்னு இயேசுவுக்கு தெரியும், அவர் உங்களை நேசிக்கிறாரு. இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு நீங்க உட்காரு அப்படின்னாரு. பக்கத்துல உட்காந்து இப்ப கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லுப்பா அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட தெளிவா சொன்னேன், இயேசு சிலுவையில உனக்காக சத்தம் சிந்தி மரித்தார். தனிப்பட்ட வாழ்க்கையில தடுமாறி கொண்டு இருக்கிறீர்களே, அந்த தடுமாற்றத்துக்கு இயேசுதான் பதில்னு உங்ககிட்ட சொல்ல சொல்லி அனுப்பினார் அப்படின்னு. என் 2 கையும் பிடிச்சிட்டாரு. கண்ணுல கண்ணீர் வருது அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா வாயை திறந்து பேச மாட்டியா? நீங்க வாயை திறந்து பேச மாட்டீங்களா? எப்படி? ஆண்டவர்கிட்ட கேட்டு வாயை திறந்து பேசணும். சும்மா தெருவா போய் பைத்தியக்கார மாதிரி நின்று பேசக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராம்ப்டிங்ஸ் கொடுக்கும்போது, ஆண்டவர்கிட்ட அப்படியே ஆண்டவர் நம்ம காது ஆண்டவர்கிட்ட சென்சிட்டிவா இருந்துகிட்டே இருக்கும்போது, போகிற ரோடா இருக்கலாம், வருகிற இடமா இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிற நேரத்துல, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என் வாயை திறக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் ஒரு காவலாளன் ஆண்டவரே, ஐ அம் a security guard. இந்த பாண்டிச்சேரியில உள்ள எல்லா இயேசுவை அறியாத மக்களுக்கும் நான் காவலாளி என்று சொல்லுகிற ஒரு ஆதங்கத்தை உங்க மேல எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களா, ஆண்டவர் திறப்பாரு, தேவையுள்ள நேரத்துல வாயை திறப்பாரு. ஹல்லேலூயா. அந்த மனிதன் அதுக்கப்புறம் என்கிட்ட நல்லா பேசிட்டே உட்கார்ந்துருந்தாரு. பேசிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அந்த வந்த மக்களை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவ்வளவுதான். எல்லாம் பாக்குறாங்க, என்னடா இவங்க 2 பெரிய ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு. அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபிளைட்ல ஏறி போகும்போது கையை சேர்த்து கொண்டு போனார். ஒருவேளை மோட்சத்துல போகும்போது, அந்த தாய்லாந்துக்காரன் எங்கயா அப்படின்னு அவர் கூட்டு நான் பார்க்க முடியும். அப்படிதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர். ஒருவேளை நீங்க ஒரு பிரெஞ்சுக்காரர் இங்க வருவாரா இருக்கும். இப்ப பக்கத்துல உள்ளவங்க பார்த்து கேளுங்க, யாராவது பிரெஞ்சுக்காரர் வந்தா, பிரெஞ்சுக்காரரை மோட்சத்துல பாக்குறவங்களா நீங்க மாறிடுங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது தைரியமாக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிற விதத்துல பேசுகிற சிலர் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஐயா காவலாளனா இரு என்று சொன்னால் அர்த்தம் என்ன? ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பிலே, ஆண்டவர் கொடுக்கிற நேரத்திலே, ஆண்டவர் விரும்புகிற காரியத்திலே, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிற விதமாக சொல்லுகிற மக்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை நாடித்தான் இந்த பாண்டிச்சேரி பட்டணத்திலே வந்து உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே என் சத்தம் கேட்டு உன் வாயை திறக்க மாட்டியான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறார். ஐயா அதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஒரு நாள் சென்னை பட்டணத்துக்கு நேராக ட்ரெயின்ல போய் கொண்டு இருக்கும் போது, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் வேற ஒரு இடத்துல ஒரு நல்ல பெரிய ஒரு டெம்பிளுடைய பூஜாரி, மெயின் பூஜாரிங்க, ஒரு நல்ல ஹிந்து மதத்தை சார்ந்த ஒரு சகோதரன். நான் அவரை ஒரு சகோதரன் என்றே சொல்லுவேன். நல்ல மனிதர், எவ்வளவு நல்ல பண்புகளும் பழக்க வழக்கமும் உள்ள ஒரு சகோதரன். நிறைய கிறிஸ்தவர்களை காட்டிலும் நல்ல பண்போடு இருந்த ஒரு சகோதரன்.
அவரும் அவர் மனைவியும். விமானத்திலே அவர்கள் அந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு அவர்கள் இருந்த அந்த கோயிலும் அதோடைய அந்தஸ்தும் காணப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அதை பார்த்தா ஒரு சின்ன ஒரு கலக்கம் தான். நான் எல்லாரிடத்திலும் அட்ரஸ் வாங்குகிற வழக்கம் உண்டு, அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுகிற வழக்கம் உண்டு. அவர்களுக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொன்னேன். சொல்லிவிட்டு நான் இங்கிருந்து வீட்டுக்கு போய் அங்கே பீகார் சேர்ந்த உடனே எத்தனை அட்ரஸை கலெக்ட் பண்ணனோ அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் எடுத்து அவர்களுக்கு ஒரு புதிய ஏற்பாட்டை நான் அனுப்பி கொடுப்பேன். அப்போ எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க அந்த தம்பியை கூப்பிட்டு நான் சொன்னேன், தம்பி இந்த அட்ரஸ் எடுத்து ஒட்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இப்போ வந்துட்டு இது யாரு, இது ஒரு நான் எந்த இடம்னு சொல்ல விரும்பல, அந்த இடத்துல உள்ள பெரிய ஒரு டெம்பிளுடைய மெயின் பூஜாரி அவர் என்னை பார்த்து வந்துட்டு இந்த இப்போ அவருக்கு அனுப்பணும். இப்போ எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம், என்ன ஃப்ரம் அட்ரஸ் எழுதணுமா வேண்டாமான்னு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி தொலைஞ்சிருச்சுன்னா பிரதர் என்ன பிரதர் நம்ம என்ன செய்யறது, எல்லாத்துக்கும் தானே தயக்கம் பிரதர். ஏடா கூடமா ஏதாவது ஆயிட்டுன்னா என்ன ஆயிரும் பிரதர் அப்படின்ற ஒரு தயக்கம். நான் ஏன் உங்கள்கிட்ட இது ஓப்பனா சொல்றேன், நான் உங்களை போல ஒரு மனிதன் தான். உங்களை மாதிரி எல்லாத்துக்குள்ள தடுமாற்றம் நமக்கும் வந்துடும். அந்த நேரத்தில் ஜோ பண்ணிட்டே இருந்தேன். அந்த தம்பி கேட்கறான், என்ன எழுத, சும்மா போஸ்ட் பாக்ஸ் போட்டு அனுப்பிடுவோமா அப்படின்னு கேட்கறான், அல்லது பிளாங்கா போட்டு அனுப்பிடுவோமா. நான் சொன்னேன், இல்லை ஐயா, என்னுடைய முழு விலாசத்தையும் டெலிஃபோன் நம்பரையும் எழுதி அனுப்பு அப்படின்னு. அவன் சரின்னு சொல்லிட்டு அவன் என் டெலிஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி அந்த கோயிலுடைய அட்ரஸையும் போட்டு அழகா அனுப்பிட்டு, அந்த லெட்டர் அடுத்த இங்கிருந்து கொஞ்சம் வெளியே ஒரு இடத்துக்கு போகக்கூடிய இடம், எந்த இடம் நீங்க தனியா வந்து கேளுங்க, உங்களுக்கு சொல்லி தரேன். அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னாக்க போய் சேர்றதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும். போயாச்சு, லெட்டர் போயாச்சு, நியூ அனுப்பி விட்டாச்சு. ஒரு 2-3 வாரங்கள் கழிந்து விட்டாச்சு. சரி, எப்படி ஐயா இந்த ஆள்கிட்ட இந்த சகோதரனிடத்திலிருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் ஹைதராபாத்ல ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஃபோன் கால் வந்தோடனே எனக்கு அந்த ஃபோன் நம்பரை பார்த்தோன்னே, கோடை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ஐயோ இது வில்லங்கம், இது இந்த இடத்துல இருந்து வந்தது இல்லை, இனி என்னத்தை இப்போ கேட்க போறோம், அங்கிருந்து என்ன என்கொயரி வரப்போகுதோன்னு எனக்கு ஒரு பயம். நான் உடனே மீட்டிங்ல இருந்து வெளியே போயிட்டு மெதுவாக ஃபோன் எடுத்துட்டு ஹலோ அப்படின்னேன். சார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னாரு. அந்த பூஜாரி தான் என்கிட்ட பேசுறாரு. இந்த புத்தகத்துக்கு தான் சார் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, உடனே போனை கொடுத்துட்டு, இந்த நான் என் ஒய்ஃப்ட்ட கொடுக்குறேன் பேசுங்க அப்படின்றாரு. உடனே ஒய்ஃப்ட்ட கொடுத்தேன். ஒய்ஃப் உடனே போனை வாங்கிட்டு, அண்ணே எப்படி இருக்கீங்க, அண்ணியெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னாங்க. இப்ப யாரு அண்ணன் அண்ணி ஆயாச்சு. எப்படி ஐயா வாயை திறந்து ஒரு வார்த்தையை பேசும்போது என்ன ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவாராக. ஐயா இயேசு என்பது உண்மை. ஐயா இயேசுவின் அன்பு என்பது உண்மை. மனிதனை மாற்றக்கூடிய இயேசுவுடைய அன்பு இன்னும் தணிந்து போகவில்லை. ஆனா இயேசுவை பிரதிபலிக்கிற மக்கள் குளிர்ந்து விட்டார்கள் ஐயா. இயேசுவின் அன்பை வாயை திறந்து தைரியமாக சொல்லுகிற மக்களுடைய அன்பு குறைந்து விட்டது ஐயா. முட்டாள்தனமாக அல்ல, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிற விதத்திலே, ஆண்டவர் சொல்லுகிற மற்ற மக்களுக்கு புரிகிற விதத்திலே சொல்லுகிற மக்கள் குறைந்து விட்டார்கள், குளிர்ந்து விட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவாராக, ஆண்டவர் உன்னை உற்சாகப்படுத்துவாராக. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இங்கிருந்து கடந்து போ. ஆண்டவரே, நீங்க எனக்காக வச்ச ஒருத்தனையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, யா எனக்காக வைத்த ஒருவரையும் நான் தவற விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிருபையை தருவாராக, ஆண்டவர் அந்த கிருபையை தருவாராக. எங்க போனாலும் சரி ஐயா, ஆட்டோல போறியா, தொங்கிக்கிட்டு போறியா, பஸ்ல பரவாயில்லை, பொங்கிட்டு ஒரு கவலை இல்லை. நேபாள் தேசத்திலே நானும் என் சகோதரனுமாக சேர்ந்து ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஜீத்பூர் என்று சொல்லுகிற ஒரு இடத்துல ஒரு சகோதரன் இருக்கிறார். போலீஸ் துறையில இருந்து அவன் விடுப்பு வாங்கி கொண்டு இப்பொழுது முழு நேர பணியாளராக இருக்கிறான். நாங்க 2 பேரும் இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது பஸ்ஸுக்கு என்னெல்லாமோ பேசுறான், என்ன பாக்குறான், பஸ்ஸை பாக்குறான். அப்புறம் நான் கேட்டேன், பிரதர் என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க. நாங்க 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது, நாவல்பூர் என்று சொல்லுகிற இடத்துல. பிரதர் பஸ் வரும் பிரதர், ஆனா ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னா. என்னையா சிக்கல் அப்படின்னு. ஒண்ணும் இல்ல பிரதர், பஸ்ஸுக்கு மேலதான் டிராவல் பண்ண முடியும், பஸ்ஸுக்கு உள்ளால உட்கார முடியாது, பஸ் உள்ளால உள்ள டிக்கெட்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா. நான் சொன்னேன், இதுக்கு போய் ஏன் இப்படி கோவிச்சுக்கிறேன், நம்ம மேல தைரியமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பஸ் வந்துச்சு. நானும் அந்த சகோதரன் 2 பேரும் பஸ்ஸுக்கு மேல ஏறி உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு அங்க போகும்போது அவனுடைய நல்ல ஒரு குணத்தை நான் பார்த்தேன். அதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பஸ்ல அப்படியே உட்காந்துருக்கும் போது அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்த்தான், பக்கத்துல ஒருத்தனை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் தாண்டி ஒருத்தனை பார்த்தான். உடனே
உடனே அவனை பார்த்து ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நல்லா இருக்கேன் அப்படின்னா, எந்த ஊரு உங்களுக்கு அப்படின்னா, யாரு வேணுக்குன்னே ஒரு 2 பேர் தாண்டி அங்க இருந்து பாத்தீங்கன்னாக்க கரெக்டா ஆரம்பிச்சு அந்த ஊரா, நானும் அந்த ஊர் தான், ஒன்னு 2 பேரும் தெரிஞ்ச ஒரு ஆளை பேசிக்கிட்டாங்க. இவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவர் ரிசைன் பண்ணிட்டு இப்ப ஜெம்ஸ்ல முழு நேர ஊழியனா இருக்கிறான். பார்த்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னாக்க மெதுவா உங்களுக்கு இயேசு பத்தி தெரியுமா அப்படின்னா, எங்க பஸ்ஸுக்கு மேல உட்காந்துட்டு கொஞ்சம் விட்டோம்னா நம்ம கீழே பள்ளத்துல விழுந்துருவோம். நான் பிடிச்சிக்கிட்டு எப்படா கீழே விழ மாட்டோம் நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். இவங்க பாத்தீங்கன்னா இங்க நல்ல காஸ்பல் மீட்டிங் அங்க நடக்குது மேல இருந்துட்டு. அவன் கடைசியில சொல்றான், ஏன் பிரதர் கொஞ்சம் தூரமா ஒரு ஆளை ஏன் சொன்ன கூட்டம் அப்படின்னா, அப்பதான் கொஞ்சம் சத்தமா பேச முடியும். சத்தமா பேசினா அந்த மேல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காஸ்பல் மீட்டிங் ஆயிருமே அப்படிங்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, பஸ்ஸுக்கு மேல இருந்தாலும் வாயை திறக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அந்த நாங்க 2.5 மணி நேரம் போறதுக்கு முந்தி அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் இயேசுவை பத்தி சொல்லிட்டான். இவனா கொஞ்ச நேரம் காஸ்பல் மீட்டிங் முழுசு முடிஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா பக்கத்துல கூப்பிட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்கிட்டான். எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமா இப்ப பாத்தீங்கன்னா அவன் சர்ச்சில் ஒரு ஆழமான ஒரு விசுவாசியா அந்த பையன் இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் ஐயா இந்த காரியத்தை சொல்லுகிறேன்? விசுவாசத்தோடு நான் ஒரு காவலாளி ஐயா, நான் சும்மா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. நான் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நான் பொறுப்பாளி. இவர்கள் என் கையை விட்டு தாண்டி போக கூடாது என்று சொல்லுகிற ஒரு ஆதங்கம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றி விடுகிறது. எந்த சூழ்நிலையிலையும் அவன் ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வழி செய்வதற்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. சகோதரா சகோதரி, இந்த நாள் வரையிலும் உங்களுடைய கண்ணீர் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு உங்கள் கண்ணீரை ஆண்டவர் விரும்புகிற ஒரு கண்ணீராக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய நீங்க என்னென்ன காரியத்தெல்லாம் பேசுனீங்களோ, சில நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா என்ன பிரதர் பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா, இவன் அப்படி அவன் இப்படி இவன் அப்படி, என் மனைவி இப்படி, என் கணவன் இப்படி, என் பிள்ளை இப்படி, என் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி, என் வேலை இப்படி, நம்ம பேசுற இந்த காரியத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுக்கிட்டு சாந்தமான 2 வார்த்தைகள், உருக்கமான 2 வார்த்தைகள் இயேசுவை பத்தி மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த நாளிலே மாற்றுவாராக. கடைசியாக நம்ம ஜெபிக்கும் போது இந்த காரியத்துக்காக நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். எனக்கு நன்றாக தெரியும் அநேகர் இதுல அர்ப்பணித்து இருக்கிறீங்க. பிரதர், இந்த காரியத்துக்கு நான் என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன், நானும் இப்படியே மாறப்போகிறேன்னு சொல்லி அர்ப்பணித்திருக்கீங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு உதவி செய்வாராக.